ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஏஐ சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான கோஸ்ட் இன் தி ஷெல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஃபியூச்சர் வேர்ல்ட்ல டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஹியூமன் பாடி பார்ட்ஸே பாத்தீங்கன்னா ஏஐ மிஷின் வச்சு ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றது நார்மலா இருக்கு. இந்த வேர்ல்ட்ல மேஜர் மீரா பாத்தீங்கன்னா ஒரு சைபர் என்ஹான்ஸ்டு சோல்ஜரா இருக்காங்க. ஒரு டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணி செக்ஷன் 9ல டீமோட இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த மிஷன் போக போக மேஜருடைய பாஸ் பத்தின சில ஷாக்கிங்கான சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. இவங்க நினைச்ச மாதிரி உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. தான் யாரு, தன்னுடைய மெமரிஸ் எல்லாமே ரியலா, தன்னுடைய பாடி யாருக்கு சொந்தமானதுன்னு மேஜர் மீரா தன்னுடைய ஐடென்டிட்டியை தேடி களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஸ்கார்லெட் ஜான்சனுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கன்வின்சிங்கா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ப்ரொடக்ஷன் வேல்யூவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரான வேர்ல்டு நீங்க பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். டோக்கியோ சிட்டியை இன்ஸ்பயர் பண்ணி ஹாலோகிராம்ஸ், நியான் லைட்ஸ், ரோபோட்டிக் டிசைன் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே விஷுவலா கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சைபர் பங்க் வேர்ல்ட் பில்டிங்கை இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. இன்விசிபிள் சூட், கன் ஃபைட், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய பாடியே வந்து ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹியூமனா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த படமே. பட் இந்த படமே பாத்தீங்கன்னா கோஸ்ட் இன் தி ஷெல் அப்படின்ற அனிமேல இருந்தா எடுத்திருப்பாங்க. அந்த அனிமேல இருந்த அந்த பிலாசபிக்கல் டெப்த் அப்படின்றது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்கார்லெட் ஜான்சனை ரொம்ப ஸ்டைலிஷா காட்டிருக்காங்களே தவிர அவங்களோட எமோஷனல் டெப்த் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுருப்பாங்க. படத்துடைய மிடில் போர்ஷன்ல வர சில சீக்வன்ஸ்லாம் டிராகிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங் டீசென்டா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான். படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கோஸ்ட் இன் தி ஷெல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.